அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்ஃபோன். பாருங்கள், எல்லாம் செல்ஃபோன் தான் இப்போ கூட பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. செல்ஃபோனில் என்ன இருக்குது, நமக்கு எதுனா அது இது இருக்கா? எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாருலையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கும் நான் சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது கேட்பேன், எல்லாம் எங்கள் அம்மா பிடிக்குமா, ஒருத்தர் எங்கள் அப்பா பிடிக்குமா, எல்லாம் டீச்சரை பிடிக்குமா. ஒன்றை பிடிக்கும்டா, 72,000 நாடி நரம்பு இருக்குது. அந்த நாடி நரம்பை நீ நல்லதாக வச்சுக்கிட்டா தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைனா நீ ஆஸ்பத்திரியில் 40 வயசுக்கு மேலே ஆஸ்பத்திரி தான் நிற்கும், ஹாஸ்பிட்டலில் கியூவில் நிற்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஏன்னா அவனால் சாப்பிட முடியல. நேற்று என்னை தேடி மதுரையில் ஒருத்தர் வந்தார், அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் நான் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சார். எப்படிங்க சாப்பிட்டேன்? ஒழுங்கிருக்காது, அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்று சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்தில் இருந்த அமிர்தம்லாம் உள்ளே போய் உடம்பை இளமையாக வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாம்யா. 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வருஷம் நோய் இல்லாமல் இருக்கலாம்ல, அதை கூட இல்லாமல் யாருமே பார்க்குறதில்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போய்ட்டு வந்தேன், ஒரு கிரக பெருசாக வீட்டுக்கு போய்ட்டு வந்தேன். அது வீட்டில் பெரிய டிவி போட்டு அந்த குழந்தை ஒரு 1.5-2 வயசு அது டிவியில் போட்டு அது வந்து டான்ஸை பார்த்து உட்காந்துருக்கு. என்னங்க என்ன இல்லை, அதை பார்க்கலாம், அது வளம் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. இன்றைக்கி வந்து திரைப்படம் இன்றைக்கி பார்த்தோம், முதல்ல நாடகம் பார்த்தோம், பாவக்குத்துன்னு ஒன்று வரும், அதை பார்த்தோம். அப்புறம் நாடகம் பார்த்தோம், அப்புறம் திரைப்படம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து டிவி வந்துச்சா, டிவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. டிவி பார்க்கல, படம் பார்க்குறது எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணிடுச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கணும்னா நீங்கள் முழுகாக இந்த இப்போ வந்து நம்ம சாரோட அறம்சை படம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும். இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து 60 பேர் செத்துருக்காங்க. எப்படி 60 பேர் செத்தாங்க? போலீஸ் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி செத்தாங்க? ஏன் இவ்வளோ பேர் சாகணும்? அப்போது நம்ம எதோ வாங்கி சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து ஒரு உணவு ஆர்டர் பண்ணோன்னா அதில் புழு இருக்குது, தேள் செத்து கிடக்குது, கரப்பாம்பூச்சி கிடக்குது. அப்போது யாரையும் பார்க்குறது இல்லை. அவன் பணம் 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 மட்டும்தான். அந்த பணம் வந்து யாரையும் எந்த காலத்துலையும் காப்பாற்றாது. குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் காப்பாற்றும். நம்ம எப்பவும் ஒரிஜினலாக உத்தமனாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வாழ முடியும், நல்லா வாழ முடியும். இல்லைன்னா ஏதோ வாழலாம், ஏதோ வாழ்ந்து போகலாம், சும்மா பிச்சைக்கார மாதிரி வாழலாம், ரோட்டில் படுத்துட்டு போகலாம், தண்ணி அடிச்சுட்டு துணியை கழட்டி போட்டு போகலாம். எவனுக்கும் தெரியாது. உனக்கு வாழ்ந்த அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம். அறம்சை படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமாற பாராட்டுறேன், அந்த டீமை மனமாற பாராட்டுறேன். நம்ம தேவா அவர் எங்கே சார்? வரேன். வயசானவர், என்னோட சின்னவரா பெரியவரா? சரிங்க, என்னோட சின்னவரா. ஓகே. அவர் வந்து அற்புதமாக வந்து சொல்லுவார். டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன், ஆனால் எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றுமே தோணலை. ஏன்னா நடிக்க சொன்னார், நடித்து நம்பட வந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்மோர் கூட டேக் வாங்கலை. என்னமோ தெரில, ஒருவேளை நான் கரெக்டாக பண்ணேன்னா இல்லை நான் தப்பாக பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எல்லாம் சொல்கிற பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் அவரை குழந்தை மாதிரியே தான் பார்க்குறேன். பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை, எனக்கு அவ்வளோதான். அவர் வந்து நான் ஒரு 6 நாள் நடிச்சிருப்பேன் சார், 7 நாளில் அவர் பார்க்கும்போது எனக்கு குழந்தை, இப்போவும் குழந்தை மாதிரி தான் தெரியாரு. அவர் ஒரு இதாகவே எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஹீரோ ஆகிறோன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையாக கற்றுங்க, டான்ஸை முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் அழகுக்கு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை நல்லா போடலை, நான் சண்டைக்காரன் இல்லை, அதனால சொன்னேன். இல்லை, கற்றுக்கணுங்கிறேன். இல்லை சார், இப்போ நான் ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறேன். என் சண்டை பாருங்கள், ஒரு ஃபைட்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கூட ட்ரெய்லர் போடலாமான்னு பார்த்தேன். இப்போ இல்லை, ஒரு ஆரம்பிச்சுலாம் இல்லை முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சாவித்திரி அக்கா பார்க்குறாங்களே? ஓகே. ஓகே, பயமாக இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே சார். இந்த படம் நல்ல படம். இப்போ பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே சொன்னாங்க, குணாஜி சொன்னாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க? இல்லை, குழந்தைய வந்து நல்லா வளர்த்து விடணும்னு சொன்னார். அந்த ஜீவா. ஓகே. அது மாதிரி வந்து நீங்கள் அந்த அறம்சை பட குரூப்பை நீங்கள் பத்திரிகையாளர் நினச்சா மட்டும்தான் ஒருத்தர் தூக்க முடியும், இல்லைன்னா யாராலே முடியாது. அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த நல்ல படம் உங்களுக்கே தெரியும், நாடு நல்லா இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதாங்கிற உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம், நீங்கள் தான் சொன்னீங்க என்ன நடக்குது என்ன போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் உயிரை எப்படி, இராணுவம் எப்படி உயிரை துச்சமாக மதிக்குதோ, போலீஸ் எப்படி துச்சமாக மதிக்குதோ, ஃபயர் சர்வீஸ் எப்படி துச்சமாக மதிக்குதோ, அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமாக நினச்சி மக்களுக்காக செய்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா,
இன்னைக்கு ஒருத்தன் ஏதோ ஒரு பத்திரிக்கை அடித்தான், நான் பார்த்தேன், ஒரு இதில் அடித்தான். நீங்கள் திருப்பி அடிச்சுக்கணும். எவனாக இருந்தால் நாங்கள் திருப்பி அடிங்க. அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்கக்கூடாது. அடித்தா திருப்பி அடிக்கணும். என்னங்க பயில கேட்டு தானே? நான் அடிக்கவே விட மாட்டேன். அடிச்சா ஓ, அப்போ நீங்கள் அடித்தா அவங்கள திருப்பி அடிக்கணும் போட்டு. யார் முதல்ல அடிக்கணும் அவனை திருப்பி அடிக்கிறது தான். ஏன்னா வாய் பிரச்சனை வேறு, அடிக்கிறது வேறு இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அக்கா வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. அக்காவுக்கு ஒரு சால்வை போடலாமா? ஏன் வாங்க வாங்க, ஏங்க உங்கள் மேடத்துக்கு இவங்களுக்கு நான் போடல சார். போங்க போங்கம்மா, நல்லா பேசுறீங்களா, அதுக்காக சொல்கிறேன். தமிழ் அழகாக பேசுங்க. போங்க நீங்கள், போங்க போங்க. யாரோ வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு தாங்க அடிக்குது, என் ஃபோன் பின்னாடி இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுனாங்க. அந்த 2 ஹீரோயினுக்கும் நல்லா தமிழ் தெரிஞ்சு ஆனால் தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுங்க மேடம். இல்லை நீங்கள் நல்லா பேசுங்க. இல்லை என்னை விட நல்லா பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க. இந்த அக்கா நல்லா பேசுகிறாங்க தமிழ். ஓகே, யார் உதவி சொன்னாங்க? சரி ஓகே. ஆனால் என் மண், என் நாடு, என் தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்கள், கன்னடத்தில் அன்றைக்கி போனால் தமிழ் எழுதணுன்னு அதை மட்டும் தனியாக கிழிக்கிறான். தமிழை அப்படி நினைக்கிறதே இல்லை. வந்தாரை வாழ வைக்கும் ஒரு தமிழை மட்டும்தான். உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் மொழி தான். இதுக்கப்புறம் தான் மொழிலாம் பிரிஞ்சிச்சு. அந்த தமிழன் கடவுளுக்கு நிகரானவன். நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தால் கூட தமிழனாக தான் பிறக்கணும். ஏன்னா இங்கே தான் அந்த ஒற்றுமை இருக்குது, அந்த நட்பு இருக்குது. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழை நடிக்க பாருங்கள், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சரி, இங்கே நடிச்சுட்டு போனால் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். சிரஞ்சீவியாக இருக்கட்டும், கன்னட ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், எல்லாரும் இங்கே நடித்தா தான். அது என்னமோ இங்கே ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு. அந்த தெய்வ உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை நான் தப்பாக சொல்ல, இனி பேசும்போது நீங்கள் தமிழாக பேசுங்க, அதான் நான் கேட்குறேன். அதே மாதிரி ஓகே, இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி, உலகத்திலேயே தாய், அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது. பூமி எப்படியோ அதுதான் தாய். என்ன உழைச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க. மறந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. தந்தை வானம், அதுதான் மழை பொழியும். அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா உலகம் கிடையாது. இந்த தந்தையும் தாயை நீங்கள் யார் யார் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எப்பவுமே போயிட்டு நீங்கள் வந்து தந்தைக்கிட்ட சாப்பிட்டீங்களா, அம்மாக்கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க. அந்த பாசம் உங்களை பெருசாக ஆக்கிடும். ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு 4ஆம் 9ஆவது பையன், எங்கள் பெரியப்பா வீட்டிலாம் 12ஆவது பையன். அது மாதிரி இப்போ ஒரு குழந்தை பக்கம்னா 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா. ஏன்னா குழந்தை பக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த சக்தி கிடையாது. ஏன்னா சாப்பாடு கிடையாது. அதனால் அம்மா பார்க்குற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நான் பிறந்த தமிழ், நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் மாடு அம்மானி தான் கத்துது. ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டில் அந்த அந்த தமிழை வந்து அந்த மாடு கூட தெரியுது. இப்போ இடையில ஒரு 6 மாதம் குழந்தை அந்த போட்டாங்க, நான் கூட என்னோடய யூடியூப்பில் போட்டேன். அது அம்மாங்குது, அப்பாங்குது, இங்கிலீஷில் சொல்ல 6 மாதம் குழந்தை. அப்போ அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்கள் காது குத்துறீங்க இல்லை, நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால் அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்தது சந்தோஷம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. வென்றே தீர்வோம். நன்றி, ஜெயகிந்த். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கி 60 பேரை தாண்டி இறந்துருக்காங்க, 62. அதுக்காக நம்ம அரம்சை குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம். ஏங்க செத்தவங்க எல்லாம் நம்ம சகோதரங்க, செத்தவங்க நம்ம சகோதரன். ஏங்க அதெல்லாம் கிடையாது. செத்தவங்க நம்ம சகோதரன், அவ்வளோதான். அவன் கள்ளச்சாராயம் குடித்தான், நல்லச்சாராயம் குடித்தான், செத்தவன் நம்ம சகோதரன். அவனுக்கு ஒரு இனிமேல் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இல்லைங்க. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக